நிக்கிதா வணக்கம். முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடாளுமன்றம் தொடர்ந்து கூடியதிலிருந்தே 3வது நாளாக அவ்வப்போது முடங்கி இருப்பது, ஒத்தி வைக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நிகழ்வாக தான் மாறி இருக்கின்றது. நேற்று முன்தினம் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. நேற்று முன்தினம் முதல் நாள் அன்றே நாடாளுமன்றம் கூடிய போது எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கோரிக்கை, குறிப்பாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாகவும் ராமர் கோயில் காணிக்கை திருட்டு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல மிக முக்கியமான கோரிக்கைகள் முன்வைத்து அவர்களுடைய தொடர்ந்து அந்த கோரிக்கையில் தீவிரமாக இருந்தார்கள். ஆனால் அதை விவாதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து நாடாளுமன்ற கூச்சல் குழப்பம் காரணமாக அவ்வப்போது ஒத்திவைக்கப்பட்டே வந்தது. இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை அன்று நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றார்கள் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர். அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் மோதல் ஏற்பட்ட நிலையில் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்ட இந்த சம்பவத்தில் ஏராளமான காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுகளாம் நடைபெற்றது. அப்போது 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றம் கூடிய போது இது குறித்து மிகப்பெரிய ஒரு காரசாரமாக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை மிக வலுவாக முன்வைத்தார்கள். அதாவது அவருடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதே போன்று வினாத்தாள் கசிவு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த வேண்டும், தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைத்து தொடர்ந்து நாடாளுமன்ற முற்றுகை என்பது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது கூச்சல் குழப்பம் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற நிகழ்வுதான் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் காங்கிரசுடைய மூத்த தலைவரும் அதே போன்று நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமர் இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்றைய நாள் நாடாளுமன்றம் 3வது நாளாக கூடும்போது கூட 2 அவையிலும் இந்த முக்கியமான விவகாரம், அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம், அவர்கள் மீது பிரயோகிக்கப்படுத்த அந்த தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, அதே போன்று நாடாளுமன்றம் அந்த எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி கைது, காங்கிரஸ் எம்பிக்கள் கைது உள்ளிட்ட நிகழ்வு குறித்தும் இன்றைய தினமும் நாடாளுமன்றம் கூடிய போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்தார்கள். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டதினால் 3வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வரக்கூடிய நிகழ்வு பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமான மற்றொரு விடயமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றம் கூட்டத்தொடருக்காக 9 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணம் தான், நாம் செலுத்தக்கூடிய பணம் தான். ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றம் கூடுவதற்காக, ஒரு நாள் நாடாளுமன்றம் கூடுவதற்காக 9 கோடி ரூபாய் செலவாகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த கூட்டத்தொடருக்காக ஒரு நிமிடம் மட்டுமே 2.5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறது அரசு. அதே போன்று 1 மணி நேரத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் 1.5 கோடி ரூபாய் செலவாகிறது. அப்படி பார்த்தோம் என்றால் ஒரு நாள் என்றால் தோராயமாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை என்ற கணக்கீடுபடி பார்த்தோம் என்றால் கூட நாடாளுமன்றம் கூட்டத்தொடருக்காக ஒரு நாள் அரசு செலவழிக்கூடிய தொகை என்பது 9 கோடி ரூபாய். இந்த 9 கோடி ரூபாய் முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணம், நாம் செலுத்தக்கூடிய பணம் தான். நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனையை முன்னிறுத்தி அதை தீர்வு காணக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகளுக்கு மாற்றாக இதுபோன்று ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றம் முடங்குவது என்பது மக்களுடைய வரி பணம் விரயமாகிறது, வீணாகிறது என்ற ஒரு வேதனையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் தான், ஆளுங்கட்சி தான் என்று பாரபட்சமாக நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாடாளுமன்றம் பொறுத்தவரை மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக தான் நாடாளுமன்றம் கூடுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போதைய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம், எதிர்க்கட்சியுடைய போராட்டம், அதே போன்று நீட் வினாத்தாள் கசிவு என்பது இப்போது முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை உடனே விவாதிக்க வேண்டும். அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விட்டு இந்த தற்போதைய மிக முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அரசை பொறுத்தவரையில் அதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கின்றது. முதலில் அவை நடவடிக்கைகள் நாம் புரோட்டோகால் படி நாம் மேற்கொள்வோம். அதற்கு பிறகு அதற்காக நேரம் ஒதுக்கி விவாதிக்கப்படும் என்று அரசு தரப்பில் சொல்கிறார்கள், ஆளுங்கட்சி தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் அதை எதிர்க்கட்சி ஏற்க மறுக்கிறார்கள். இவர்கள் கூறுவது எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதும் நியாயமான விடயமாக தான் பார்க்கப்படுது. அதே சமயத்தில் அரசு சொல்லக்கூடிய விடயமும் நடைமுறைப்படி என்ன செய்ய வேண்டும் அதை செய்வோம். நிச்சயமாக எதிர்க்கட்சியுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்கப்படும், அதற்கான நேரம் ஒதுக்கப்படும் என்று அரசு சொல்ல வருவதையும் ஏற்புடையதாக இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 2 பேரும் இவர்கள் அவருடைய கோரிக்கை மிக அழுத்தமாக வலுவாக முன்வைப்பது, கூச்சல் குழப்பம் ஏற்படுவது, அதனால் ஆளும் தரப்பு நாடாளுமன்றத்தை ஒத்தி வைப்பது போன்ற நிகழ்வுகள், இந்த 2 நிகழ்வுமே மொத்தத்தில் பாதிக்கப்படுவது என்னவோ மக்களுடைய வரி பணம் தான். 9 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்காக. அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரி பணம் விரயமாகிறது, வீணாகிறது என்ற ஒரு வேதனை இருக்கத்தான் செய்கிறது. இவை அனைத்தையும் கடந்து நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று தற்போதைய மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்துக்காக
நாடாளுமன்றம் ஒத்திவைப்பதற்காக இருக்கக்கூடிய பின்னணி காரணம் என்பது எதிர்க்கட்சிகள் இது போன்ற கோரிக்கை முன்வைத்து அவர்கள் கூச்சல் குழம்பு எழுப்புகிறார் என்று ஆளும் தரப்பு கூறுகிறது. ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சியில் தரப்போ என்னவோ தற்போதைய பிரச்சனை என்னவோ அதுதான் விவாதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மக்கள் சார்பாக முன்வைக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆளும் தரப்பில் அதற்கென்ற ஒரு நடைமுறை இருக்கு, அந்த நடைமுறை எப்படி பின்பற்றலாம் என்று கூறுகிறார்கள். இவை அனைத்தையும் கடந்த நாடாளுமன்றம் 3வது நாளாக முடங்கியிருப்பதன் மூலமாக இந்த 3 நாட்களில் மட்டுமே 27 கோடி ரூபாய், ஒரு நாளைக்கு 9 கோடி ரூபாய் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 27 கோடி ரூபாய் இந்த 3 நாட்களில் மட்டுமே மக்களுடைய வரி பணம் வீணாகி இருப்பது என்பது வேதனையான ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. நிகிதா.